எளிய மின் சர்க்யூட்களை தயாரித்தல், மின்னோட்டத்தை அளவிடுதல், மின்னழுத்தம் மற்றும் டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி ரெசிஸ்டன்ஸை அளத்தல் பற்றிய இந்த வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் செய்யக்கூடியவை: டிசி தொடர் சுற்று அதாவது டிசி சீரிஸ் சர்க்யூட்களை விளக்கி அவற்றின் பண்புகளை சரிபார்த்தல், டிசி இணை சுற்று அதாவது டிசி பேரலல் சுற்று ஒன்றை உருவாக்கி அதன் பண்புகளை சரிபார்த்தல் ஆகியனவாகும். இப்பகுதிக்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள்: ஒரு பயிற்சியாளர் கருவி கிட், ஒரு ஓம் மீட்டர், ஒரு டிஜிட்டல் மல்டிமீட்டர், ஒரு பேட்டரி 12 வோல்ட், 4 மில்லிமீட்டர் வயர் தேவைக்கேற்ப, இன்சுலேஷன் டேப் தேவைக்கேற்ப. அடிப்படை மின் சுற்றுகள் அதாவது எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் மற்றும் துணை கருவிகளுடன் இந்த பகுதியை ஆரம்பிக்கலாம். மின்சார சுற்றுகள் மற்றும் உபகரணங்களை சோதிக்க 3 அடிப்படை வகையான மீட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் மற்றும் ஓம் மீட்டர். இப்பகுதியை முதலில் அம்மீட்டருடன் ஆரம்பிக்கலாம். மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிட அம்மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது தொடரில் லோடுடன் இணைக்கப்பட்டுள்ளது. லோட் என்பது தொடரில் மின்சாரத்தை பயன்படுத்தும் பகுதி. பேட்டரியின் மின்சாரத்தை சேமிக்கும் அல்லது டிஸ்சார்ஜ் செயல்பாட்டு விகிதத்தை அளவிட அம்மீட்டர் பயன்படுகிறது. ஒரு தொடர் சுற்று ஒரே ஒரு லோட் மற்றும் ஒரு சப்ளை ஆதாரத்தை மட்டுமே கொண்டுள்ளது. எனவே மின்னோட்டம் ஒரு சுற்றில் ஒரு வரிசையில் மட்டுமே பாயும். ஏதேனும் ஒரு பாகம் தோல்வியுற்றால் சுற்று உடைந்து மின்னோட்டம் தடைப்படும். மின்னோட்டத்தை அளவிட வோல்ட் மீட்டர் பயன்படுகிறது. இது வாகனத்தில் நிரந்தரமாக பொருத்தப்படுவதில்லை, ஆனால் தேவைப்படும் போதெல்லாம் தனித்தனியாக பயன்படுத்தப்படுகிறது. இது சுற்றுடன் இணையாக அதாவது பேரலலாக இணைக்கப்பட வேண்டும். ஒரு இணை சுற்று வட்டத்தில் 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட லோடுகள் இணைக்கப்படும் மற்றும் ஒவ்வொரு லோடும் சப்ளை மூலத்திற்கு அதன் ஓன் பாத்துடன் வழங்கப்பட்டிருக்கும். எனவே பல்புகள் ஏதேனும் ஒன்று சேதமடைந்தால் அது முழு சுற்றையும் பாதிக்காது. மின்சுற்றில் எந்த புள்ளியிலும் மின்னழுத்தத்தை அளவிட வோல்ட் மீட்டரை பயன்படுத்தலாம். பேட்டரியின் நிலையை மதிப்பிடவும் இது பயன்படுகிறது. ரெசிஸ்டன்ஸை அளவிட ஓம் மீட்டர் பயன்படுத்தப்படுகிறது. இது ரெசிஸ்டன்ஸ் மீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. இது வாகனத்தில் நிரந்தரமாக பொருத்தப்படுவதில்லை, தேவைப்படும் போதெல்லாம் தனித்தனியாக பயன்படுத்தப்படுகிறது. ஓம் மீட்டரில் சொந்தமாக உள்ளடக்கப்பட்ட சக்தி ஆதாரம் உள்ளது. எனவே ஓம் மீட்டரால் சரிபார்க்கப்படும் சாதனம் அல்லது சுற்று ஓம் மீட்டருக்கு சேதம் ஏற்படுத்துவதை தடுக்க மின்சார சப்ளையிலிருந்து துண்டிக்கப்பட வேண்டும். எந்த புல சுருள்களின் கடத்துத்திறனை சரிபார்க்கவும் இது பயன்படுகிறது. ஓம் மீட்டர் லைவ் சர்க்யூட்டின் எந்த பகுதியுடனும் இணைக்கப்படக்கூடாது. மேலும் அது பேட்டரியின் முனைகளுடன் இணைக்கப்படக்கூடாது. அடுத்து எளிய மின்சுற்று பற்றி விவாதிப்போம். மின்னோட்டமானது மின்னோட்டத்திலிருந்து ஸ்விட்ச் மற்றும் லோடு வழியாக பாய்ந்து மீண்டும் பேட்டரிக்கு வருவதற்கான ஒரு முழுமையான பாதை எளிய மின்சுற்று எனப்படும். ஷார்ட் சர்க்யூட் ஒரே சர்க்யூட்டின் 2 முனைகள் ஒன்றை ஒன்று தொடும்போது ஷார்ட் சர்க்யூட் ஏற்படும். கேபிளின் 2 கோர்களுக்கும் இடையே உள்ள இன்சுலேஷன் பழுதடைந்தாலும் இது நிகழும். இதன் விளைவாக குறைந்த ரெசிஸ்டன்ஸை உருவாக்கும். இது ஆபத்தானது. மல்டிமீட்டர் என்பது மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் ரெசிஸ்டன்ஸை அளவிடுவதற்காக ஒரு அம்மீட்டர், வோல்ட் மீட்டர் மற்றும் ஓம் மீட்டர் ஆகியவற்றின் செயல்பாடுகளை இணைக்கும் ஒரு கருவியாகும். மல்டிமீட்டரில் 2 வகைகள் உள்ளன. முதலாவது சாதாரண மல்டிமீட்டர்கள் செயலற்ற காம்பனன்ட்ஸ் அதாவது பாசிவ் காம்பனன்ட்ஸ்களை கொண்டுள்ளன. மற்றொன்று மின்னணு மல்டிமீட்டர்கள் செயலில் மற்றும் செயலற்ற காம்பனன்ட்கள் அதாவது ஆக்டிவ் மற்றும் பாசிவ் காம்பனன்ட்ஸ்கள் கொண்டுள்ளன. பெரும்பாலான சாதாரண மல்டிமீட்டர்கள்
வோல்ட்மீட்டர் பயன்முறையில் ஒரு வோல்ட்டுக்கு 20 கிலோ ஓம்ஸ் உணர்திறன் கொண்டிருக்கும். அதே சமயம் எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மின்னழுத்த வரம்பை பொருட்படுத்தாமல் 5 முதல் 10 மெகா ஓம்ஸ் வரை உள்ள ரெசிஸ்டன்ஸை கொண்டிருக்கும். எலக்ட்ரானிக் மல்டிமீட்டர் அனலாக் வகை அல்லது டிஜிட்டல் வகையாக இருக்கலாம். முதல் பணி டிசி தொடர் சுற்றுகளை இணைத்து அதன் பண்புகளை சரிபார்க்க வேண்டும். ஒரு பேட்டரி, சுவிட்ச், அம்மீட்டர் மற்றும் 3 ரெசிஸ்டன்ஸை ஒரே சுற்றின் தொடரில் இணைக்கப்பட வேண்டும் மற்றும் வோல்ட்மீட்டரை இணையாக அதே சுற்றில் இணைக்கவும். 3 ரெசிஸ்டன்ஸ்களின் உள்ள மதிப்புகளை கணக்கிட அட்டவணையை உருவாக்கவும். சுவிட்ச் எஸ்ஐ மூடிவிட்டு மின்சக்தி I மற்றும் மின்னழுத்தம் V ஐ அளவிடவும். இது 3 ரெசிஸ்டன்ஸின் தற்போதைய மின்சக்தி மற்றும் மின்னழுத்தமாக இருக்கும். அட்டவணையில் மதிப்புகளை எழுதுங்கள். இந்த மின்சக்தி மற்றும் மின்னழுத்த மதிப்புகள் மொத்த சுற்று நெடுவரிசையில் எழுதப்பட வேண்டும். சப்ளையை நிறுத்தி ரெசிஸ்டன்ஸ் R1க்கு குறுக்கே அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டரை இணைக்கவும். குறிப்பிட்ட ரெசிஸ்டன்ஸின் மின்னோட்டம் மற்றும் மின்னழுத்தத்தை புரிந்து கொள்ள இது உதவும். சப்ளையை இயக்கவும் மற்றும் மின்னழுத்தம் V1 மற்றும் மின்னோட்டம் I1 ஐ ரெசிஸ்டன்ஸ் R1 மூலம் அளவிடவும். R1 என்பது 10 நெடுவரிசையில் உள்ள அட்டவணையில் உங்கள் மதிப்புகளை குறிப்பிடவும். மீண்டும் சுவிட்ச் ஆஃப் செய்து R2க்கு குறுக்கே அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டரை மாற்றவும். சப்ளையை கொடுத்து மின்னழுத்தம் V2 மற்றும் மின்னோட்ட I2வை ரெசிஸ்டன்ஸ் R2வில் அளவிடவும் மற்றும் R2 என்பது 20 நெடுவரிசையில், அதாவது 4வது நெடுவரிசையில் மதிப்பை எழுதவும். மீண்டும் ஒருமுறை சுவிட்ச் ஆஃப் செய்து R3 ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அம்மீட்டர் மற்றும் வோல்ட்மீட்டரை மாற்றவும். கடைசி நெடுவரிசையில் R3 என்பது 10இல் உள்ள ரெசிஸ்டன்ஸ் R3இல் மின்னழுத்தம் V3 மற்றும் மின்னோட்டம் I3 ஆகியவற்றின் மதிப்பை கவனியுங்கள். இப்போது மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் மொத்த ரெசிஸ்டன்ஸ் பண்புகளை சரிபார்க்கவும். அடுத்த பணி DC இணை சுற்றை இணைத்து மற்றும் அதன் பண்புகளை சரிபார்க்க வேண்டும். டார்ச் பிரான்ச் L1, L2 மற்றும் L3 150 மில்லிஆம்ப்ஸ் 6 வோல்ட் ஆகியவற்றை ஒரு ஹோல்டர் உடன் இணைக்கவும். டிஜிட்டல் மல்டிமீட்டர் A4 500 மில்லிஆம்ப்ஸ் உடன் இணைப்பதன் மூலம் கிளைகள் 1, 2 மற்றும் 3ஐ உருவாக்கவும். மேலும் S4ஐ தொடரில் மாற்றி விளக்கு முனையங்களை இணைத்து 3 கிளைகள் ஒன்றாக இணைக்கவும். ஒவ்வொரு கிளையின் சுமைகளையும் ஒன்றாக இணைக்கவும் மற்றும் சுவிட்ச் S4ஐ லோடுடன் இணைக்கவும். வோல்ட்மீட்டர் V, அம்மீட்டர் A4, சுவிட்ச் S4 மற்றும் பேட்டரி மூலம் சர்க்கியூட்டை உருவாக்கவும். மின்னோட்டங்கள் I1, I2, I3, iTotal மூடப்பட்ட சுவிட்சுகள் மற்றும் கிளைகள் நெடுவரிசையில் உள்ள கூறுகளுடன் அட்டவணையை உருவாக்கவும். கிளை 1இல் உள்ள S4 மற்றும் S1 சுவிட்சுகளை மூடவும். இப்போது A4 மற்றும் A1இல் உள்ள அம்மீட்டர் அளவீடுகளை கணக்கிட்டு அட்டவணையில் மதிப்புகளை எழுதவும். இப்போது கிளை 2இல் உள்ள S4, S1 மற்றும் S2 ஆகிய சுவிட்சுகளை மூடவும். A4, A1 மற்றும் A2வின் அம்மீட்டர் ரீடிங்கை கவனித்து அதை அட்டவணையில் எழுதவும். 6 வோல்ட் 300 மில்லிஆம்ப்ஸ் விளக்கை ஏதேனும் ஒரு கிளையில் டார்ச் விளக்கை இறுக்கிய பின் மேலே உள்ள படிகளை மீண்டும் செய்யவும் மற்றும் முடிவுகளை அட்டவணையில் பதிவு செய்யவும். 3 விளக்குகளை ஹோல்டருடன் மாற்றுவதன் மூலம் வயர் வவுண்ட் ரெசிஸ்டர்களை மாற்றுவதன் மூலமும் பயிற்சியை மீண்டும் செய்யவும். 2 எண்கள் 100 ஓம்ஸில் மற்றும் ஒரு 150 ஓம்ஸில். இதன் மூலம் மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் ரெசிஸ்டன்ஸின் பண்புகளை அறியலாம்.
எளிமையான மின்சுற்றுகளை தயாரிப்பது மற்றும் டிஜிட்டல் மல்டிமீட்டரை பயன்படுத்தி மின்னோட்டம், மின்னழுத்தம் மற்றும் ரெசிஸ்டன்ஸை அளவிடுவது பற்றிய இந்த தலைப்பை சுருக்கமாக பார்ப்போம். இந்த தலைப்பில் நீங்கள் கற்றுக்கொண்டவை: மல்டிமீட்டரின் வரையறை மற்றும் வேலை, டிசி சுற்றுகளை தொடர் மற்றும் இணையாக இணைத்து அவற்றின் பண்புகளை சரிபார்த்தோம்,